Hello everyone, welcome back. நான் தான் சில்வஸ்டர் கிறிஸ்டி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆட்டோடெக் சிபிஇ ஃபார் ஆல் பைக்கிங் சொல்யூஷன்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு ஷார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா வந்துட்டு பல்சர் 200 RSங்க வண்டி இது. சரிங்களா, பார்த்தா தெரியும் பல்சர் 200 RS. இந்த வண்டியில் என்ன பிரச்சனைனா வந்துட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகும்னு என்கிட்ட வந்தது. ஓகே, நான் வண்டி எப்படியோ முக்காடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஒயரிங் கிட் இருக்கு இல்லையா, சருன்னு ஃபயர் ஆயிடுச்சு. ஓகே, லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான். பல்சர் 220 வந்துட்டு ஒயரிங் கிட் ஃபயர் ஆகி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது ஒயரிங் கிட் எப்படி ரெடி பண்ணணும், அதே கான்செப்ட்டில் இந்த ஒயரிங் கிட்ட ரெடி பண்ணியாச்சு. பட் இது எங்கே ஷார்ட் ஆச்சுன்னு நம்ம அனலைஸ் பண்ணோம் இல்லையா. இது என்ன ஆயிருக்குன்னா வந்துட்டு பம்போட லைன் தான் வந்துட்டு ஷார்ட் ஆகி ஃபயர் ஆகிருக்கு. அதுதான் வந்துட்டு டோட்டல் எல்லா ஒயரையும் டேமேஜ் பண்ணிச்சு. நீங்கள் பார்க்கலாம், ஒயர்லாம் வந்துட்டு பிரித்து எல்லாம் என்னென்ன பண்ணுமோ எல்லாம் தெளிவாக ரெடி பண்ணிட்டோம். அதாவது ஆக்சுவலி இங்கே வரைக்கும் கீழே வரைக்கும் வந்துட்டு ஒயர் ஃபயர் ஆகிடுச்சுங்க. ஓகே, இங்கே வரைக்கும் ஒயர் ஃபயர் ஆகிடுச்சு. இது புது ஷாக்கெட்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே வரைக்கும் ஒயர் ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ இப்போது இது ஷார்ட்டான இடம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பம்ப் தாங்க. என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த பம்ப் இருக்கு இல்லையா, இது கிளாம்ப் கட் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா பாடி ஷார்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஒயர் போய் பாடியில் ஷார்ட் ஆகி ஒயர் ஃபயர் ஆகிடுச்சு. அதுதான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஒயர் வந்துட்டு ஷார்ட் ஆகி தான் வந்துட்டு ஒயரிங் மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபயர் ஆகிருக்கு. ஸோ வேறு எந்த இஷ்யூ இல்லை. இது நான் ஜஸ்ட் இது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இதனாலேயும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒயரிங் ஷார்ட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா முதல்ல ஒரு ஒயரிங் கிட்ட எல்லாம் ஃபியூஸ் போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, முதல்ல வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு எல்லா லைனுமே எந்த லைன் ஷார்ட் ஆகுது, எந்த லைன் ஃபியூஸ் போகுதோ அந்த லைனை முதல்ல எல்லாமே செக் பண்ணுங்கள். ஸோ அதுதான் இந்த வீடியோ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். இனிமேல் இந்த மாதிரி அதிகமாக ஷார்ட்ஸ் வரும் நம்ம சேனலில். அண்ட் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.